லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். கட்டின புருஷனுக்காக ஒரு பொண்ணு எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாமா? ஆனா புருஷனையும் விட்டு கொடுக்கலாமா? என் பேர் கூட இன்னும் உங்க ஞாபகத்துல நிக்கல. எந்த நம்பிக்கையில எனக்கு வேலை கொடுக்கறீங்க? ஏன்னா எந்த தாயும் தான் பெத்த புள்ள மேல பொய் சத்தியம் பண்ண மாட்டா. நான் பட்ட கஷ்டத்தையும் இவ அனுபவிக்க வேண்டாம். அதுக்குதான் இவளை வலை போட்டு தேடிட்டு இருக்கு. உலகத்துல அவன் மட்டும் தான் பொண்ணா? உங்க அந்தஸ்துக்கும் குணத்துக்கும் 1000 பொண்ணுங்க கியூல நிப்பாங்க மச்சான். நானும் அதை தன்னட சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறியடா. வணக்கம் ஐயா. வாயா. ஐயா, நீங்க சொன்ன மாதிரி ஜெயில கிருஷ்ணாவை விசாரிச்சு பார்த்ததுல அவன் பொண்டாட்டி எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சியா? எங்க? இங்கதாயா, பட்டர்ஃப்ளை கிரேஸ்னு குழந்தைகளை பாத்துக்கிற ஒரு சென்டர் இருக்கு. வரும்போதே குழந்தைய தூக்கிட்டு வந்துடலான்னு தான் பார்த்தேன். ஆனா உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யலாமே தான். ஒன்றும் அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா இது என் பொண்ணு தாயம்மா சம்மந்தப்பட்ட விஷயம். எடுத்தம் கௌத்தம்னும் பண்ணிடக்கூடாது. அப்புறம் அவன் பொண்டாட்டியை தான் தேடி போனீங்கன்னு அந்த கிருஷ்ணாவுக்கு தெரியுமா? தெரியாதுங்கய்யா. அவன் ஏதோ பணத்தை திருடிட்டானு தானே அவனை ஜெயிலில் போட்டிருக்காங்க. ஆமாயா, அவன் வேலை பார்த்த கம்பெனியோட பணம் 50 லட்சம் ரூபாய இவன் கையாடல் பண்ணிட்டான்னு தான் இவன் பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்க. ஆனா இவன் திருடலங்கய்யா, வேற யாரோ திருடிட்டு பழிய இவன் மேல போட்டுட்டாங்க. இப்போதைக்கு அந்த 50 லட்சம் ரூபாய திருப்பி கொடுத்தாதாயா இவனால வெளியில வர முடியும். ஐயா, இதான் அந்த பொண்ணு வேலை செய்யறணும். ஐயா, நீங்க இங்கே இருங்கய்யா, நான் போய் அந்த பொண்ணையும் குழந்தையும் தூக்கிட்டு வந்துடுறேன். வியாபார விஷயத்தில் நடந்துக்குமே நடந்துக்கூடாது. சரிங்கய்யா. இது என் தாயம்மாவுடைய உயிர் பிரச்சனை. அதனால தானே நானே வந்திருக்கிறேன். இல்லைன்னா பொண்ணு இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே உன்னை போய் தூக்கிட்டு சொல்லியிருக்க மாட்டேன். அதுவும் சரிதாங்கய்யா. நாம் ஒன்றும் இங்கே கடன்காரனை பார்க்க வரல. ஆமாங்கய்யா. என் தாயம்மாவை காப்பாற்ற போகிற கடவுளை பார்க்க வந்திருக்கோம். இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு எனக்கு தெரியும். இங்கே இரு. சரிங்கய்யா. நீ தானம்மா லீலா? ஆமாங்க. நீங்க? பயப்படாதம்மா, நான் உனக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கேன். உதவியா? எனக்கா? என்ன சொல்றீங்க? ஆமாம்மா, ஜெயிலில் இருக்கிற கிருஷ்ணா தானே உன் புருஷன்? ஆமா. அவரை வெளியில் கொண்டு வர விஷயமா உன்னை பார்க்கலாம்னு வந்தம்மா. ஆமாம்மா, உன் புருஷனை வெளியில் கொண்டு வரக்காகத்தான் உன்னை பார்க்க வந்தேன். நீங்க சொல்றது எனக்கு புரியல. உனக்கு புரியுற மாதிரியே சொல்கிறேம்மா. என் பேர் செல்வபாண்டி.
லீகல் கவுன்சில்னு ஒரு அமைப்பை நடத்திக்கிட்டு இருக்கேன். சட்டத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவுறதுக்காகத்தான் இந்த அமைப்பை தொடங்கியிருக்கோம். போன வாரம் ஜெயில் விசிட்டுக்கு போனோம். அப்போ தான் ஓம் புருஷனை பார்த்தோம். விசாரித்து பார்த்ததில் உன் புருஷன் செய்யாத தப்புக்கு தான் தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தெரிய வந்துச்சு. அது விஷயமாக தான் உன்னை பார்த்து பேசிட்டு போகலாம்னு இங்கே வந்தேன். நான் எப்படி உங்களை நம்புறது? ஆஹா, நீ கேட்குறது வாஸ்தவம் தாம்மா. இந்தா என்னுடைய விசிட்டிங் கார்டு. கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஜெயில எத்தனையோ பேர் இருக்கும்போது ஏன் என் புருஷனை மட்டும் காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு காரணம் உன் குழந்தைம்மா. குழந்தையா? இல்லைம்மா, நீ பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கில்ல, அதனால தான் நம்ம அமைப்பை சேர்ந்தவங்க உன் புருஷன் மேலே இறக்கப்பட்டு உதவி பண்ணணும்னாங்க. ஏம்மா கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமாம்மா? தரேன். ஏம்மா குழந்தை என்கிட்ட கொடுமா, கொடுமா. வந்துரு ராஜாத்தி வந்துரு. செல்லம். நீ குழந்தை இல்லம்மா, என் தாயம்மாவை காப்பாற்ற வந்த குலசாமி. அங்கே தாயம்மா உனக்காக உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. சீக்கிரம் வந்துரு சாமி, சீக்கிரம் வந்துரு. சரிடா சரிடா சொல்லம். இந்தாம்மா, பார்த்து பார்த்து. என்னாச்சுங்கய்யா? கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. ஒன்றும் இல்லைம்மா, உன் குழந்தைய பார்த்த உடனே என் பேத்தி ஞாபகம் வந்துருச்சு. அவளும் இப்படித்தான் உன் குழந்தை மாதிரியே துரு துருன்னு இருப்பா. என்ன பண்ணுறது, ஒரு வயசு முடியறதுக்கு முன்னாடியே அவள் ஆயுசு முடிஞ்சு போச்சு. என்னங்கய்யா சொல்றீங்க? ஆமாம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் பேத்தி இறந்து போனான். சரி, நீ ஏன் ஏற்கனவே துயரத்தில் இருக்க, நான் வேறு என் பிரச்சனையை சொல்கிறேன். இந்த பாருமா, அந்த அட்ரஸுக்கு சாயங்காலம் அவசியம் வந்துரு. வரும்போது உன் குழந்தையும் தூக்கிட்டு வந்துரு. அப்போ தான் அங்கே உள்ளவங்களுக்கு உனக்கு உதவி செய்யணும்னு தோணும். சரியாம்மா? வரம்மா. Okay, I'll take care of it. Bye. சார், இங்கே ஃபிலோமினாங்கிறவங்க ஆமாம் இருக்காங்க. கொரியர் வந்திருக்கு சார். கொடுங்க, நானே கொடுத்துறேன். எங்க? தான் இங்கே சார். ஓகே சார். செலி, ஹே ஹாய், நம்ம ரீசன்ட் ப்ராஜெக்ட்க்கு கொட்டேஷன் ரெடி பண்ணிட்டேன். நீங்க பார்த்து ஃபைனலைஸ் பண்ணியாச்சுன்னா நான் கொடுத்துருவேன். அதெல்லாம் இருக்கட்டும். சிலினுங்கிறது யாரு? ஏய், என்ன அப்படி பார்க்குற? செலினுங்கிறது யாருன்னு தானே கேட்டேன். அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏய் ரிலாக்ஸ், ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? இல்லை, செலின்னு ஒருத்தர் உனக்கு கொரியர் அனுப்பிச்சிருக்காரு, அதான் கேட்டேன். அம்மா, இந்த செலினுங்கிறது யாரு? ஏன் கேட்குறீங்க? அது இல்லை, உனக்கு தான் யாருமே இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ
கொரியர் பண்ணுற அளவுக்கு யாராவது இருக்காங்கண்ணா. யார் அது? ஏன் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லியே தான் ஆகணுமா? எனக்குன்னு எதுவும் பர்சனலாக இருக்கக்கூடாதா என்ன? சே நான் அப்படி சொல்லவே இல்லை. என்ன இருந்தாலும் நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆக போகிறோங்க. நமக்குள்ளே இதுக்கு ஒளிவு மறைவு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆக போறவங்க தான், இன்னும் ஆகல. அப்படி ஆனதுக்கு அப்புறம் வேணும்னா நான் உங்ககிட்ட எதுவும் மறைக்காம இருக்கேன். இப்ப நான் வெறும் மிஸ் ஃபிலோமினா தான். மிஸ்ஸஸ் ஐயோ. மகேஷ் ஆகும்போது சரி நான் உங்ககிட்ட சரி சொல்றேன். போதும். மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடாது, ஓகேவா? நீ மிஸ்ஸஸ் மகேஷ் ஆனதுக்கப்புறம் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு, ஓகே? சார் வாங்க மேடம். மேடம் நீங்க அடுத்த முறை இங்க வந்தாலும் நம்ம லாட்ஜில தான் தங்கணும். கண்டிப்பா. சார் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. உட்காருங்க மேடம். புஷ்பா சார். லக்கேஜ் எடுத்து ஓரமா வை. சரி சார். ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட் ஒரு இடத்தையும் விடாம தேடுங்க. ஓகே ஓகே மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த போட்டோல இருக்கவங்க இங்க தங்கியிருக்காங்களா? என்ன பாக்குறீங்க? தங்கியிருக்காங்களா? நீங்க? தமிழ்நாடு போலீஸ். தங்கியிருக்காங்களா? 2 நாளைக்கு முன்னாடி இந்த பொண்ணு இங்க தான் மேடம் தங்கி இருந்தது. பாவம் மேடம், இந்த பொண்ணு புருஷனை காணும்னு தேடி வந்துச்சு. இங்க லோக்கல்ல ஒரு ஆட்டோக்காரன் இந்த பொண்ணை ஏமாத்தி பணம் பர்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போயிட்டான் மேடம். உங்க வாக்குமூலம் எனக்கு தேவையில்லை. இப்ப அந்த பொண்ணு எங்க தங்கியிருக்கா? தெரியல மேடம். அன்னைக்கு காலையில் 7 மணிக்கே கிளம்பி போயிட்டாங்க. அநேகமா ஊருக்கு கிளம்பி போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஒருவேளை மறுபடியும் அவ வந்தான்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணணும், புரியுதா? சரிங்க மேடம். ஹலோ சார். என்ன இங்க? ஒரு சின்ன கேஸ் விஷயமா தான். என்ன கேஸ்? நத்திங் இம்பார்ட்டன்ட் சார். கேரி ஆன். ஓகே சார். என்னாச்சு? இன்னைக்கு ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் கிடைக்கல, நாளைக்கு தான் கிடச்சிது, அதான் புக் பண்ணிட்டேன். இந்தா சார், இன்னைக்கு ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருங்க. சரிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்ஸ். புஷ்பா? இல்லை வேணாம், நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். ஜெயந்தி வா. என்ன மேடம், ஏசி சார் இந்த ஊர்ல தான் இருக்காரு.
எப்படி மேடம் இளவரசி அரெஸ்ட் பண்ண முடியும்? யார் இருந்தா எனக்கு என்ன? அந்த சண்முகம் கண்ணில் படுறதுக்கு முன்னாடி அந்த இளவரசி என் கண்ணில் நிச்சயம் மாட்டுவா. இதனால ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த இளவரசி என்னை விட போறதில்ல. இதனால என் வேலையே போனாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த இளவரசி வேணும். இப்ப என்னடி பண்ண போற? தெரியலடி. இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், செலியன் மன்னிப்பு கேட்டோன்னே அவர் கூட போயிடுன்னு. கேட்டியா? நீ தான் பெரிய இவ மாதிரி ராம சீதையை சந்தேகப்பட்டான், சீதை தீ குளிச்சான்னு வசனம்லாம் பேசுன. இப்ப பாரு, உன்னோட பிடிவாதம் டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்னடி நீ கூட புரிஞ்சுக்காம பேசுற? நான் அந்த ரோஷன் நல்லவன் நம்பி ஏமாந்ததையும் அவனுக்கும் எனக்கும் எந்த தப்பான விஷயமும் நடக்கலங்கிறதையும் அவர்கிட்ட சொல்ல இருந்தேன். ஆனா அவர் அதையும் மீறி என்கிட்ட சந்தேகப்பட்டு பேசும்போது எப்படி என்னால அவர் கூட இருக்க முடியும்? திரும்ப திரும்ப அதே சொல்லாதடி. நான் தெரியாம தான் கேக்குறேன். நீ சொன்னதெல்லாம் உண்மையான கால கண்ணாடி பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு செலியன் என்ன கடவுளே இல்ல ஞானியா? அவரும் ஒரு சாதாரண மனுஷன் தானே. என்னதான் நீ சொன்னதெல்லாம் உண்மை நம்பினாலும் ஒரு ஓரத்துல கடுகளவு சந்தேகம் இருக்கத்தானடி செய்யும். அவர் சந்தேகப்பட்டாலும் நீ சொல்லி புரிய வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி வீரப்ப கிளம்பி வந்தா என்னடி அர்த்தம்? தப்புதான், நான் செஞ்சது பெரிய தப்புதான். ஆனா ரோஷன் சொன்னதை நம்பி என்ன ஒரு வார்த்தை அப்படி கேட்டுட்டாரேங்கிற கோவத்துலதான் நான் அவரை விட்டு வந்தேனே தவிர அவரை பிரிஞ்சிருக்கணும்னு நினைச்சு வரல. ஏன்னா என்னாலேயே அவரை பிரிஞ்சிருக்க முடியாது. சூழ்நிலைங்களை தற்காலிகமா பிரிச்சு வச்சிருக்குன்னு தான் நினைச்சேன். ஆனா நாங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் பிரிஞ்சுதான் இருக்கணுங்கிறது விதி ஆயிடுமோன்னு பயமா இருக்குடே. இப்ப இப்படி புலம்பி என்னடி பிரயோஜனம்? அட்லீஸ்ட் உங்க அத்தையை கோயில வச்சு பார்த்தப்ப கூட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இப்படி டைவர்ஸ் லெவலுக்கு வந்திருக்காதுல. அன்னைக்கு நான் இருந்த நிலைமை தான் உனக்கு தெரியுமே. மகேஷை வச்சுக்கிட்டு என்னால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு. எனக்கு இப்படிலாம் நடக்கும் தெரியாது வினிதா. அகிலான ஒருத்தன் என் வாழ்க்கையில வருவானோ, என்னால அவ கல்யாணம் நின்னு போகணும் எனக்கு தெரியாது. என்னால நின்னு போன அகிலோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கணுங்கிற வைராகியம் ஒரு பக்கம், என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு நான் தவிக்கிற தவிப்பு ஒரு பக்கம். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன்டி, என் மனசு முழுக்க செழியன் தான் இருக்காரு. என் வாழ்க்கை முழுக்க அவர்தான் என் கூட இருக்கணும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில எதையுமே சொல்ல முடியல. அவர் இந்த டைவர்ஸ் நோட்டீஸ கோவத்துல அனுப்புனாரா இல்ல யோசிச்சு முடிவு பண்ணிதான் அனுப்புனாரான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர் மட்டும் என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாருன்னா அடுத்த நிமிஷமே நான் உயிரோட இருக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி லூசு மாதிரி பேசுற? செலியன் அப்படிலாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாரு. நீ இந்த டைவர்ஸ் நோட்டீஸ பார்த்ததுக்கு அப்புறம் பதறி அடிச்சு அவர்கிட்ட வந்துருவன்ட்டு அமிச்சிருப்பாரு. இது பாரு, நீ தேவையில்லாம உன் மனசை போட்டு குழப்பிக்காம இரு. உன் நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும். சரி, குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகு. நான் போயிட்டு கேன்டீன்ல உனக்கும் சேர்த்து டிஃபன் வாங்கிட்டு வரேன். எனக்கு வேணான்னு சொல்றேன்ல. போங்க இங்க இருந்து. போங்க. எனக்கு கலை பாப்பா வேணும். கலை பாப்பா தான் வேணும். போங்க எல்லாரும். எனக்கு வேண்டாம். சொன்ன கேளுங்கம்மா. அம்மா கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. கலை பாப்பா. கலை பாப்பா வேணும். எனக்கு வேண்டாம். அம்மா மாமா மாமா
அந்த பொண்ணு வந்துருவாளா? வந்துருவாள்னு தான் நம்புகிறேன். இன்னைக்கு தாயமோட நடவடிக்கை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வைலண்டாக அவன் நடந்துக்கிட்டதே இல்லை. நம்ம வேணா டாக்டர் வர சொல்லலாமா? வந்தா இன்னைக்கு பார்த்துருவாரு, நாளைக்கு இதான் மாப்பிள்ள அந்த குழந்தை. வாமா வாமா உட்காரு. இப்பதான் உன் வீட்டுக்காரரை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீயே வந்துட்ட. நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். டேய் மணி, ஐயா குடிக்கிறதுக்கு ஏதாவது விட்டு வா. சரிங்கய்யா. ஐயா எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்லம்மா. என்னம்மா, என்ன இப்படி பார்க்குற? சொல்லுமா, என்ன இப்படி பார்க்குற? ஐயா சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசிட்டு போனதுல இருந்து எனக்கு உங்க மேல நம்பிக்கை வந்தாலும் என் மனசுக்குள்ள ஒரு சின்ன குழப்பம் இருந்துகிட்டே தான் இருக்கு. என்ன குழப்பம்? நீங்களா வந்தீங்க, என்ன பாத்தீங்க, என் புருஷனை காப்பாத்தி தரேன்னு சொன்னீங்க, இந்த வீட்டு அட்ரஸ கொடுத்து உங்களை வந்து பார்க்க சொன்னீங்க. இதெல்லாம் எதுக்கு பண்றீங்க, எனக்கு ஏன் பண்றீங்கன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அது அம்மா என்னம்மா நீங்க சொன்ன கேளுமா. என்ன சத்தம்? அது அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த வீட்டு வேலைக்காரி கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட அப்படித்தான் கத்துவா. இங்க என்ன சத்தம்? மாமா, இந்த கிருஷ்ணான்றவரை பற்றியா சொல்லிட்டு இருந்தீங்களே? அது வேற ஒன்றும் இல்லைம்மா, உன் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணலை, அவர் நிரபராதிங்கிற உண்மை தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவருக்கு உதவி பண்ணலாம்னு முயற்சி பண்ணுறோம். அது மட்டும் இல்லைங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சு சட்ட ரீதியாக நடவடிக்கையும் எடுக்க வைப்போம். இந்த பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. உன் புருஷனை வெளியில் கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அப்பா அப்பா அது
பாப்பா யாரு வந்திருக்கிறது? என் செல்ல குட்டியா? என் புஜ்ஜி மாவா? என்னை விட்டு எங்கடா போனீங்க? எங்க போன சொல்லு. என்னை விட்டு ஏன் போன? ஏன் என்ன பார்க்க வரல? சரி, இனிமே என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது, சரியா? சரி, நம்ம 2 பேரும் உள்ள போய் விளையாடலாம், சரியா? வா. அது வேற ஒன்றும் இல்லைம்மா, அது என் பொண்ணு. குழந்தைன்னா ரொம்ப உசுறு. என் குழந்தை அது ஏமா நேரத்தில் தலையில என்ன காயம்? சின்னம்மா கலை பாப்பாவை கூட்டிட்டு வரலன்னு பாட்டிலால அடிச்சிட்டாங்க ஐயா. அவங்க இன்னும் மாத்திரை கூட போட்டுக்கல. சரிம்மா, நீ உள்ள போ. இந்த பாருமா, நீ இனிமே உன் புருஷனை பத்தி கவலைப்படாத. அவரை வெளியில கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. நிறுத்துங்க. நீங்கெல்லாம் யாரு? இப்ப என் குழந்தைய வாங்கிட்டு போனது யாரு? சொல்லுங்க. என்ன எதுக்கு இங்க வர வச்சீங்க? அதான் சொன்னேன் இல்லம்மா, உன் புருஷனை வெளியில கொண்டு வர வேண்டியது. இங்க பாருங்கய்யா, நான் உங்களை நம்பிதான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு உண்மையை மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்கய்யா, உங்களை தான் கேக்குறேன். சொல்றேம்மா, எல்லா உண்மையும் சொல்றேன். இப்போ உன் குழந்தைய தூக்கிட்டு போனாலே அவதான் என் பொண்ணு. படிங்க படிங்க. பேரு தாயம்மா. வலது கால்ல தாமரைப்பூ போல ஒரு மச்சம் இருக்கும். இந்த பாருமா, அந்த பெரியவர் சொன்னது மாதிரி காலில் தாமரப்பு மச்சத்தோட பிறந்த உன் குழந்தைய நீ நானும் கும்பிடுற குலதெய்வ கோயில் பூசாரி சொன்னதுனால தான் உன்னைய அங்கே இங்கே தேடி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம். எதுக்காக? என் குழந்தைய என்கிட்ட பிரிக்கிறதுக்காகவா? ஐயோ, அந்த மாதிரி பாவச் செயல்லாம் நான் செய்ய மாட்டேமா. இங்க பாருங்க, உங்க பொண்ணை குணப்படுத்தணும்னா ஒரு நல்ல டாக்டர் கிட்ட போய் காட்டுங்க. அதை விட்டுட்டு என்ன மாதிரி கஷ்டப்படுற ஒரு பொண்ணு வயித்துல அடிக்காதீங்க. முதல்ல என் குழந்தைய போய் வாங்கி கொடுங்க. அம்மா, என் குழந்தைய வாங்கி கொடுங்க. அப்படி சொல்லாதம்மா. என் பொண்ணை காப்பாத்துற மருந்தே உன் குழந்தைதாம்மா. நான் உன் வயித்துல அடிக்கல, என் பொண்ணை காப்பாத்துன்னு பிச்சை கேட்கிறம்மா. இந்த பாருமா, 50 லட்சம் இல்ல, எவ்வளவு வேணுமோ நீ கேளுமா, நான் தாரேன். கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் உங்க சொத்தையே எனக்கு எழுதி கொடுத்தாலும் என் குழந்தை என்கிட்ட பிரிக்க முடியாது. அம்மா, திரும்ப திரும்ப அதே சொல்லாதம்மா. உன் குழந்தைய நிரந்தரமா இங்க இருக்க சொல்லல,
என் பொண்ணு குணமாகற வரைக்கும் தான் இருக்க சொல்றேன். அது வரைக்கும்னா நீ வேணாலும் இங்கே இருமா. நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. இந்தம்மா லீலா சொல்றது கேளுமா. குழந்தைய கொடு. அம்மாடி நீ குழந்தைய கொடு. இல்ல குழந்தைய கொடு. பாப்பா என்னது? ஏமா ஏமா குடுங்கல. நான் சொல்றது கேளுமா. லீலா லீலா குழந்தைய கொண்டு வாதம்மா. பாத்துங்க லீலா. மாமா இப்போ வந்துருவா. லீலா லீலா நான் சொல்றத கேளுமா. இந்த பாருமா நில்லுமா. இந்த உன் குழந்தைக்கு எங்களால எந்த ஆபத்தும் வராதுமா. இப்ப கூட பாத்தில தாயம்மா உன் குழந்தைய எவ்வளவு ஆசையா கொஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அதனால உன் குழந்தைய எதுவும் பண்ணாதுமா. நீ கூட ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கமா. ஒரு தாயோட வேதனை இன்னொரு தாய்க்கு தனமா தெரியும். என்னடி உன்னையும் என் பொண்ணு மாதிரி நினைச்சு கேட்கிறேன். என் பொண்ணை காப்பாத்துமா. அம்மா என்னங்க நீங்க அவளை அடிச்சு மூளையில போட்டுட்டு குழந்தைய தூக்கி சின்னம்மா கையில கொடுக்கறத விட்டுட்டு அவட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே நான் பண்ண பாவத்துக்குத்தான் என் தாயம்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. மறுபடியும் இன்னொரு பாவத்தை செய்யணுமா? கண்டிப்பா அவ வருவா. வர வைப்பேன். வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. வண்டி நிறுத்தி. அது அகிலா மாதிரி இருக்கு. அகிலா, அகிலா. இரு நானே வரேன் இரு. ஏய் வண்டி ஓரமா விட்டு நிலை, இது வந்துடுறேன். சீக்கிரமா வா, மணி ஆயிடுச்சு. சரி சரி. ஏய் பாத்து மெதுவா. என்ன சுஜி எப்படி இருக்க? நான் இருக்கிறது இருக்கட்டும், நீ எப்படி இருக்க? ஆமா என்ன இந்த பக்கம்? இங்க பக்கத்துல கோயிலுக்கு போயிட்டு வரேன். உன் ஃபோன் என்னடி ஆச்சு? உனக்கு எத்தனை தடவை ட்ரை பண்ண தெரியுமா? நம்பரை மாத்திட்டேன்டி. ஏன்? உனக்கு ஒன்று தெரியுமா? மகேஷ் சாருக்கும் நம்ம ஆபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பொண்ணுக்கும் வர 30ஆம் தேதி கல்யாணம். என்ன சுஜி சொல்ற? உண்மைதான் அகிலா. உனக்கும் நம்ம எம்டிக்கும் கல்யாணம் நடக்க இருந்த அதே நாள்ல அதே முகூர்த்தத்துல அவங்க 2 பேருக்கு கல்யாணம். பொண்ணு யாரு? அவளை உனக்கு தெரியாது, இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. பேரு பிலோமினா. பிலோமினாவா? ஆமா அகிலா, ஆபீஸ்ல அவளும் மகேஷ் சாரும் அடிக்கிற கூத்தருக்கே தாங்க முடியல. 2 பேரும் கார்ல ஒன்னாதான் வராங்க, ஒன்னாதான் போறாங்க. அவ பிறந்த நாளைக்கு நம்ம எம்டி என்னடான்னா எல்லாருக்கும் ஸ்பெஷலா போனஸ் தராரு. அவங்க அப்பா என்னடான்னா அவளுக்கு ஸ்பெஷலா மோதிரம் பிரசன்ட் பண்றாரு. அந்த பிலோமினா என்னமா சீன் போடுறா தெரியுமா? சினிமா நடிகை கூட தோத்து போயிடுவாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன். அந்த பிலோமினாவை பத்தி எனக்கு தெரியும். அவ அப்படிலாம் பண்ண மாட்டா. என்னது? பிலோமினாவை உனக்கு தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியும். அவ என் கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி. என்ன அகிலா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா சுஜி, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு காரணமே அவதான். ஆனா அதே சமயம் என்னை காப்பாத்துனதும் அவதான். என் கால் இப்படி ஊனமானதுனால மகேஷ் என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. எங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக அவ எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? இப்ப கூட என்னையும் மகேஷையும் சேர்த்து வைக்கணுன்றதுக்காக தான் அவ நம்ம ஆபீஸ்க்கு வந்து வேலைக்கு சேர்ந்திருக்கா. யாரோ என்னமோ சொல்றாங்கன்றதுக்காக என் பிலோமினாவை பத்தி தப்பா பேசாத. பொடி பைத்தியம், நீ எந்த காலத்துல இருக்க? இது கலிகாலம் டி. பணம்னா போனம் கூட வாய திறக்கும். அந்த பிலோமினா சாதாரண மனுஷி, அவளுக்கும் ஆசை இருக்காதா? 1 கோடியா 2 கோடியா? 200 கோடி. 200 கோடி சொத்துள்ளவன் தான் பின்னாடி வந்தா எந்த பொண்ணு வளைச்சி போடதான் பாப்பா. அந்த வேலையை தான் அவளும் பண்ணிக்கிட்டு இருக்கா. இல்ல சுஜி, நீ ஏதோ
தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போடி, உன்கிட்ட வந்து நான் சொன்னேன் பாரு. மத்தவங்க சொல்லும்போது நானும் நம்பல. நானே நேர்ல போய் கேட்டதுக்கு அப்புறம் சிரிச்சு மழுப்புறான்னா பாத்துக்கோயே. ஏண்டி, ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமையா இந்த விஷயம் கல்யாணம் வரைக்கும் போகும்? நீ வந்து பாரு அவ செய்யற அட்டகாசத்தை. இத பாரு, இது உன் வாழ்க்கை. ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு உன்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி உன் இஷ்டம். ஆனா நான் தான் இதை சொன்னேன்னு யார்கிட்டயும் சொல்லிடாத, அப்புறம் என் வேலை போயிடும். நான் வரேன். அம்மா நில்லுங்க. நீங்க உள்ள போக கூடாது. ஏன் போக கூடாதுன்னா போக கூடாதுதான். நான் உங்க முதலாளிய பார்க்கணும். நீங்க வந்தா உள்ள விட கூடாதுன்னு முதலாளி அம்மா சொல்லிருக்காங்க. முதலாளி அம்மாவா? யார் அவ? எங்க முதலாளியை கல்யாணம் பண்ணிக்க போற பிலோமினா அம்மா தான். அப்போ நான் அவளையும் பார்க்கணும். ஏங்க, அவங்க தான் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கன்னு சொல்றேன். அப்புறம் அவங்களே பார்க்கணும்னா என்னங்க அர்த்தம்? நான் அவளை பார்க்கணும். நீங்க உள்ள போய் எதுவும் பிரச்சனைனா என் வேலை போயிருமா? கிளம்புங்கம்மா. நான் அவளை பார்க்காம போக மாட்டேன். அட கிளம்புங்கம்மா, உயிரை வாங்கிட்டு. போமா. என்னடி இது? வந்ததுல இருந்து இப்படி அழுதுட்டே இருக்க. என்னதான் ஆச்சு? நான் மோசம் போயிட்டேம்மா. என் வாழ்க்கை நாசமா போச்சு. என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லுமா. அந்த பிலோமினா என் காலை மட்டும் உடைக்கலம்மா, என் மனசையும் உடைச்சு என் வாழ்க்கையை ஊனமாக்கிட்டா. என்னடி சொல்ற? உண்மையதாம்மா சொல்றேன். இவ்வளவு நாளா ஒரு நல்ல பாதுக்கு பாலை வாத்துக்கிட்டு இருந்திருக்கோம். கவலைப்படாம இருன்னு சொல்லிட்டு இப்ப காலை முழுக்க என்ன கஷ்டப்பட வச்சுட்டாமா. மகேஷ் கூட என்ன சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப அவ சேர்ந்துட்டாமா. வாய மூடி. அவ ஏன் பொண்ணு? இந்த மாதிரி கேவலமான விஷயத்தெல்லாம் அவ பண்ண மாட்டா. ஆமாண்டி, பண்ண மாட்டா. இல்ல, நீங்க என் வயிற்றுல பிறந்த பொண்ணுனா அவ என் வயிற்றுல பிறக்காத பொண்ணு. ஆனா அவளும் என் மகதான். கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி இந்த தப்பெல்லாம் அவ பண்ணிருக்க மாட்டா. அம்மா, நீதான் அவள உன் சொந்த மக மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அவ உன்னை அம்மா மாதிரி நினைக்கல, எங்களை கூட பிறந்தவங்க மாதிரி நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா அந்த மகேஷ கல்யாணம் பண்ணிக்க அவ சம்மதிச்சிருப்பாளா? பிலோமினா மகேஷ கல்யாணம் பண்ண போறாளா? என்ன அகிலா சொல்ற? ஆமா, எனக்கும் மகேஷ்க்கும் கல்யாணம் நடக்கிறதா இருந்த அதே 30ஆம் தேதி தான் பிலோமினாவுக்கும் மகேஷ்க்கும் கல்யாணமா. இது பர்மா, யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு கேட்டுட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசாதமா. அம்மா, யார் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு நான் ஒன்னும் சின்ன குழந்தை இல்ல. இன்னைக்கு நானே நேர்ல ஆபீஸ்க்கு போயிருந்தேம்மா. செக்யூரிட்டி என்ன உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஏன்னு கேட்டதுக்கு பிலோமினா மேடம் உங்களை உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. அவங்களும் மகேஷும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி என்ன வெளியில தள்ளி கேட்ட சாத்துறான். இதுக்கு மேல என்னமா வேணும்? இல்லடா. இல்ல அகிலா, எனக்கு என்னமோ பிலோ இப்படி நடந்துக்கிறதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு தோணுது. கண்டிப்பா காரணம் இருக்குன்னு எனக்கும் தெரியும். என்ன காரணம் தெரியுமா? பணம். மகேஷ் கிட்ட இருக்கிற 200 கோடி ரூபாய் பணம். அதுதான் அவளை இப்படி பல்லளிக்க வச்சிருக்கு. நான் ஆபீஸ்க்கு போனா பிரச்சனை ஆகும்ல, அதனாலதான் என்ன உள்ள விடக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கா. என்னால நீ சொல்றத நம்பவே முடியல. அது போ தப்பு இல்லம்மா. அவ நடிப்பு அப்படி. அவ நடிப்ப நம்பி நம்ம எல்லாருமே ஏமாந்து போயிட்டோம்மா. இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட வந்து சொன்னது வேற யாரும் இல்ல, என் கூட வேலை பார்த்தால சுஜிதா. அவ வந்து சொன்னப்போ நானும் உங்களை மாதிரிதான் நம்ப முடியாம நின்னேன். ஆனா இன்னைக்கு ஆபீஸ்க்கு போய் நானே பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது. என்ன அவ ஊனமாக்கிட்டு அவ அழக காட்டி மகேஷ மயக்கிட்டாமா.
வேண்டாமா, அவசரப்பட்ட வார்த்தையை விடாத. எதுக்கும் பிலோமினா வரட்டும், அவட்ட ஒரு வார்த்தை விசாரிக்கலாம். அவகிட்ட என்னமா விசாரிக்கிறது? அதான் 2 பேரும் ஜோடி போட்டுக்கிட்டு கார்ல போறாங்களாம்ல. என்ன அகிலா, ஒரே கார்ல ஒண்ணா போயிட்டா லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு அர்த்தமா? ஆபீஸ் விஷயமா கூட எங்கேயாவது வெளியில போயிருக்கலாம் இல்லையா? இல்ல, மகேஷ பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவரோட கார்ல வேற எந்த பொண்ணையுமே ஏத்த மாட்டாரு. முதல்ல அவர் கார்ல என்ன பொண்ணு நான் மட்டும்தான். இப்போ அந்த பிலோமினா. நீ 1000 தான் சொன்னாலும் பிலோமினாவை என்னால அப்படி யோசிச்சு பார்க்க முடியல. அவ நம்ம வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் அதை பத்தி பேசிக்கலாம். என்னது, மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருவாளா? அப்படி வந்தா அவளும் என்ன மாதிரி ஸ்டிக்க ஊனிக்கிட்டு தான் நடப்பா. காலை உடைச்சிடுவேன். விடுமா. அதுக்கு இல்ல அகிலா. ஏய் அகிலா, ஹலோ, பிலோமினாவா? ஆமாங்க. நீங்க? நான் சாரதாம்மா பேசுறேம்மா. சொல்லுங்கம்மா. என்ன வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறீங்க? அகிலா நம்பர் என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லம்மா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் வெளியில வந்து ஃபோன் பண்றேன். முக்கியமான விஷயமா? சொல்லுங்கம்மா. அது நீ நேர்ல வரையா? பேசலாம். சரிம்மா, நான் வீட்டுக்கு வந்துடுறேன். வேண்டாமா, நீ வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம். நம்ம பெருமாள் கோவில் பின்னாடி ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல வந்துடுறியா? சரி, ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ நேர்ல வா, சொல்றேன். நீங்க வந்துட்டீங்களா? இல்ல, நான் வந்துருவேன். இல்லம்மா, நான் ஆபீஸ்ல இருக்கேன். நான் வரதுக்கு இன்னும் 1/2 hour ஆகும். அதுக்கேத்த மாதிரி வந்துடுறீங்களா? சரி, நீ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் வந்துருமா? ஓகேம்மா, பாய். என்னம்மா, எதுக்கு இவ்வளவு அவசரமா வர சொன்னீங்க? சொல்லுங்கம்மா. நான் வீட்டுக்கு வரவான்னு கேட்டப்ப கூட வேண்டாம்னு சொன்னீங்களே. அகிலாவுக்கும் கவிதாவுக்கும் தெரியக்கூடாத அளவுக்கு அப்படி என்னமா முக்கியமான விஷயம்? சொல்லுங்கம்மா. உன்கிட்ட எப்படி இதை கேக்குறதுன்னு தெரியல. அதே சமயம் இத பத்தி உன்கிட்ட கேட்காம இருக்கவும் முடியல. என்னம்மா, எதை பத்தி கேட்கணுங்கிறீங்க? தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா? இல்ல பிலோ, உங்க ஆபீஸ்ல வேலை பாக்குற அகிலாவோட ஃப்ரெண்டு ஒருத்தி அவளை வந்து பாத்திருக்கா. அவ சொன்னதை கேட்டு அகிலாவும் உன்னை பாக்குறதுக்கு ஆபீஸ்க்கு வந்திருக்கா. நீ அவளை உள்ள விடக்கூடாதுன்னு வாட்ச்மேன்ட்ட சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டியா? அத நினைச்சு அவ ரொம்ப வருத்தப்படுறா. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு இப்பவும் புரியல. யார் இந்த ஃப்ரெண்டு? அகிலா கிட்ட அவ என்ன சொன்னா? அகிலா எதுக்கு என்ன பார்க்க வந்தா? தயவு செஞ்சு கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? சரி, நான் நேரடியாவே கேக்குறேன். நீ எதுக்காக அந்த மகேஷோட ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்த? என்னம்மா, நம்ம அகிலாவையும் அந்த மகேஷையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் அந்த ஆபீஸ்ல சேர்ந்தேன். நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிருக்கேனே. நீ இப்படி சொல்ற, ஆனா மத்தவங்க வேற மாதிரி சொல்றாங்களே. வேற மாதிரினா? உனக்கும் மகேஷ்க்கும் வர 30ஆம் தேதி கல்யாணம்னு சொல்றாங்க. நீயும் அதுக்கு சம்மதிச்சிட்டேன்னு சொல்றாங்க. சொன்னா நீங்களும் நம்பிடுவீங்களா? சொல்லுங்க, நம்பிடுவீங்களா? கடைசியில உங்க புத்தியை காட்டிட்டீங்கல்ல. ஆமா, உங்களுக்கும் எனக்கும் என்னமா சம்பந்தம்? நான் எதுக்கு உங்க பொண்ணு நல்லா இருக்கணும்னு நினைக்கணும்? ஒரு மனிதாபிமானம் தானே. தெரிஞ்சோ தெரியாமல உங்க பொண்ணோட கல்யாணம் நின்னு போனதுக்கு நானும் ஒரு வகையில காரணமாயிட்டேன். அந்த குற்ற உணர்ச்சியில தான் நான் இவ்வளவு செஞ்சேன். ஆனா நீங்க யாரோ சொன்னதை நம்பி
நான் அந்த மகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன் கேவலமா நினைச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நினைக்கலடா. ஒரு நிமிஷம், நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. வேணாமா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஆக்சிடென்ட்ங்கிறது எதிர்பாராம நடக்கிறது. உங்க பொண்ணுக்கு நடந்ததும் அப்படிதான். நான் நினைச்சிருந்தா எனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி உங்க பொண்ணு ரோட்லயே போட்டு போயிருக்கலாம். அதை விட்டுட்டு அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்து நின்னு போன அவளோட கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கணும்னு இவ்ளோ ரிஸ்க் எடுக்க எனக்கு என்ன தலையெழுத்தா? போதுமா? போதும். உங்க பொண்ணுக்கு நான் நல்லது செய்யணும்னு நினைச்சதும் போதும், நீங்க என்ன அசிங்கப்படுத்தினதும் போதும். போதும். இத பாருங்க, நீங்க நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, உங்க பொண்ணு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்றேன். இன்னொரு தடவை என்ன இந்த மாதிரிலாம் பேசி அசிங்கப்படுத்தாதீங்க. இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி ஈன புத்தி எனக்கு இல்ல. எங்க அம்மாவும் என்ன அப்படி வளர்க்கல. எதுக்கு என்ன தேடுறீங்க? எதுக்கா? கட்டின புருஷனையே கடத்தி வச்சுட்டு நாடகம் ஆடுற? சத்தியமா நான் என் புருஷனை கடத்தி வைக்கல. வாடிடா. விடுங்க, வா விடுங்க, என்ன விடுங்க. அனி அனி, நான் என்ன சொன்னேன், நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? என்னாச்சு சண்முகம்? கேஸ வாபஸ் வாங்க சொன்னேனே, ஏன் வாங்கல? 2 பேரும் போய் வக்கீல பார்த்து இளவரசி அண்ணி தான் அண்ணனை கடத்தி வச்சிருக்காங்கன்னு சொல்லி ஏபிஎஸ் கார்பஸ் போட வச்சிருக்கீங்களா? ஆமா, நாங்க தான் இந்த வேலையை செஞ்சோம். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.